ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமா. நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியலையா? இல்ல, ஞாபகம் இல்ல. உங்க பேரு? ஓ, என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, பேர் தெரியாதவங்க கூடலாம் நான் பேசுறது இல்ல. அப்படியா? அப்ப அபிராமி தெரியுமா? தெரியும். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீங்க அபிராமியோட பிரதர்ல? ஒரே ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் சரியா ஞாபகம் இல்ல. சரி, என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்றீங்களா? ஏன் அவசரப்படுறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 நிமிஷம் ஸ்பேர் பண்ண முடியும்ல? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க அக்காவோட ஃப்ரெண்டு தானே நீங்க? ஃப்ரெண்டுன்னு பெருசா ஒன்றும் இல்ல, ஏதோ ஜவுளி கடையில பார்த்தோம், பேசணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தானே எங்க அக்கா என்ன இல்லாம பண்ணாங்க. அதை சொல்லி காட்டுறதுக்கு அமிச்சாங்களா? இல்ல, மறந்ததை ஞாபகப்படுத்த வந்தேன். நடு ரோட்ல வச்சு எங்க அக்காவை மனசோட மாதிரி பேசிட்டீங்கல்ல. நீங்களும் உங்க அக்கா மாதிரி தான் பேசுறீங்க. நடு ரோட்ல நின்று பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. உங்க அக்கா என்ன என் கூட பிறந்தவங்களா? நான் உங்ககிட்ட அவசியம் பேசிதான் ஆகணுமா என்ன? சபாஷ், நட்புக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. இது பாருங்க, பிடிச்சா பேசணும், பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஓ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நீங்க தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க அக்கா கிட்ட என்னால பேச முடியாது. வேற ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும். இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கும் மதன் மாமாக்கு என்ன உறவு? நீங்க யாரு? எங்க அக்கா லைஃப்ல கிராஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன உறவு? என்ன பதிலே காணோம்? உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறதில்ல. பின்ன வேற யார் பதில் சொல்லுவா? என் புருஷன். புருஷனா? ஆமா, ஹஸ்பண்ட். இப்ப அவரு எங்க இருக்காரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அவசரமும் கூட. இப்ப அவரு ஜெயில்ல இருக்காரு. ஜெயிலியா? ஆமா, 2 கொலை தான் பண்ணாரு, புடிச்சு ஜெயில போட்டாங்க. அவர் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். 2 கொலையா? நல்ல வேளை தப்பிச்ச. ரோஹிணி, ஐயோ, எதுக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சேனா நானும் ரசிச்சு சிரிப்பேன். இருங்க, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. அந்த சரி, சொல்லு. உங்க மச்சான் ஷியாம் இருக்காரே, ஷியாம். ஆமா, அவரு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி என்ன மடக்கி கேள்வி மேல கேள்வியா கேட்டாரு. அவனா? அவரேதான். என்ன கேள்வி கேட்டா? அவர் கேட்ட மத்த கேள்வியெல்லாம் விடுங்க, முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டாரு. என்ன? என் புருஷன் யாருன்னு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் மதன் மாமாக்கும் என்ன சம்பந்தம் வர கேட்டாரு. ராஸ்கல். அப்படியே கேட்டா? என் புருஷனை பார்க்கணும்னு சொன்னாரு. என் புருஷன் ஜெயில இருக்காரு, கூடி சீக்கிரமே வந்துருவாரு, உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், ஆல் எஸ்கேப். என்னங்க, எப்படி என் பதில்? இனிமே என் பக்கம் அந்த ஷாம் வரவே மாட்டாரு. அபிராமி அக்காவுக்கு இப்படி ஒரு அரலூஸ் தம்பி. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஷாமோட மனசுல நம்மளை பத்தி ஸ்ட்ராங்கான சந்தேகம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தானே என்னவோ தெரியல, ஆபீஸ்ல என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பாவை மதிச்சு நான் ஒதுங்கினா அந்த இடத்த இவன் பிடிச்சுக்கிட்டு அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறான். அவன் ஏதோ பக்கா பிளானோட இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் அபிராமிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா போற போக்க பார்த்தா நம்ம விஷயத்தை அபிராமி கிட்ட சொல்லிடுவானோ, மிரட்டுற அளவுக்கு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. அவர் விஷயத்துல நீங்க ரொம்ப பயப்படுறீங்களோன்னு தோணுது. நோனோ, அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். இன்ஃபேக்ட்
உன்னை விட அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அபிராமி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சவன ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வேலை வாங்கி கொடுத்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. பூனையை எடுத்து நானே மடியில கட்டிக்கிட்டேன். என்னங்க, அவர் விஷயத்துல எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. எஸ், அது மட்டும் இல்ல, இனிமே நம்ம விஷயத்துல அவன் தலையிடாத அளவுக்கு அவனை திசை திருப்பணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கண்டிப்பா செய்றேன். கண்டிப்பா செய்றேன். ஷாமண்ணா, என்ன வர சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பூந்துட்டு இருக்கே, வெளியில வாடா. சும்மா தொண்ணு கத்திட்டு இருக்காது ரம்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் கூப்பிட்டேன். எதுக்கு இப்ப திடுதிப்புன்னு வர சொன்ன? எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அக்கா நமக்கு நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னா? சும்மா ஜோக் அடிக்காது ரம்யா. அக்காக்கே நம்ம தான் இப்ப நல்லது பண்ண போல இருக்கு. என்ன ஷாமண்ணா சொல்ற? அந்த ரோனி விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அக்காக்கு நல்லது பண்ணணுங்கிற, இப்ப ரோஹிணியை பத்தி பேசுற, குழப்பற. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்கு ரம்யா. எதை வச்சு சொல்ற? நம்ம அக்காவும் ரோஹிணியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு அவங்க போறதும் அவங்க வீட்டுக்கு இவங்க வரதும் எல்லாம் சகஜமா தானே இருந்தாங்க. ஆமா. அப்படி இருந்தவங்க இப்ப ஏன் எலியும் பூனையுமா இருக்காங்க? அக்காக்கு ஒன்னும் அவங்க மேல கோவம் இருக்கிற மாதிரி தெரியல. பேசலன்ற வருத்தம் தான் அக்காக்கு. எனக்கு என்னமோ அந்த ரோஹிணிட்டு தான் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. ரோஹிணி கிட்ட என்ன மர்மம் இருக்கிறதா நீ நினைக்கிற? எனக்குள்ள ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இப்ப அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ரோஹிணிக்கும் மாமாக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மாமா தான் காரணமா இருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. இப்படி எனக்குள்ள பல கேள்விகள் இருக்கு ரம்யா. பயம்னு சொல்லு. இத பார் ஷாமண்ணா, ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ ஒருத்தர் மேல பழி சொல்லக்கூடாது. அதுவும் நீ சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம அக்கா வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அது தவிர இன்னொரு பொண்ணோட தன்மானம் சம்பந்தப்பட்டது. இதோட இன்னொரு ஆபத்தும் இருக்கு. அதையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ சொல்ற விஷயம் உண்மையோ பொய்யோ, ஒருவேளை நீயோ நானோ அதை ஏடா கூடமா வெளியில உளறிட்டோம் வச்சுக்கோ, அது அக்கா வாழ்க்கையும் பழக்கி நம்ம வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிடும். அதனால ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு இருக்கிறது தான் பெட்டர். நான் ஒரு விஷயம் சொல்லணுமே. அந்த ரோஹிணி கிட்ட நான் மறைமுகமா கேட்டு பார்த்தேன். ஐயோ, அவ என்ன சொன்னா? அவ புருஷன் ஜெயிலில் இருக்காராம். அவர் திரும்பி வந்தோடனே கேட்டு சொல்றேன்னு இருக்கா. உனக்கு தேவையா இது? அவ புருஷன் ஜெயிலில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ரம்யா. என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ. நல்லா வேணும். நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. இதுவரைக்கும் நானும் எதையும் சொல்லாம மறைச்சதில்லை. ஆனா இவரோட அண்ணன் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் இதுவரைக்கும் இவர்கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டு வரனே, அது என் மனசை நெருடிக்கிட்டே இருக்கு. சொன்னா குடும்பத்துல வீண் குழப்பம் வரும். என்ன சாந்தி, ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, நீங்க ஏதோ படிச்சிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான். அதுவா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிஞர் கீட்ஸ் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காரு. தலைப்பு காற்று என் மனைவி. தலைப்பே அருமையா இருக்குங்க. உள்ள இருக்க கவிதைகளும் பிரமாதமா இருக்கு. அப்படியா? காற்று என் மனைவி, அர்த்தம் புரியுதா?
காற்றை பிரிந்தால் யாரும் உயிர் வாழ முடியுமா? மனைவியும் காற்றை போலதான். மனைவியோட பெருமையை இதை விட எப்படி சொல்ல முடியும் சாந்தி? முடியாதுங்க. அவர் மனைவியோட நிறுத்தல, நட்சத்திரங்களையும் தான் பிள்ளைகள்னு சொல்றாரு. கண் சிமிட்டுற குழந்தைங்களை நட்சத்திரங்கள்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு கதை கவிதைனா பிடிக்குமா? அதெல்லாம் படிச்சா மனசு லேசாகும். அப்படின்னா நான் ஒரு மனைவி கதை சொல்றேன். அதுல மனைவி இல்லாத மனைவி பத்தின கதையும் இருக்கு. சோ இது கதை கேட்குற நேரம். சொல்லு. ஒரு அப்பாவி கணவன், பாசமுள்ள மனைவி, சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிட்டாரு. அவளை மனைவின்னு ஊரறிய சொல்ல முடியல. இதுல அவ கர்ப்பமா வேற ஆயிட்டா. கழுத்துல தாலி இல்லாம வயித்துல குழந்தைய சுமக்கிற அந்த பெண் பாவம் இல்லையா? அதை விட பாவம் அந்த குழந்தைய முதல்ல அவன் கலைக்க சொல்றான். அவ போராடி மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்போ கலைக்க வேண்டான்னு அந்த குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த மனைவி ஆக முடியாத பெண் ரொம்ப பாவம் தானே? அந்த பொண்ணு விடு. குத்துவலை காட்ட கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறவன் ஒரு பாவி. அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் எந்த பாவமும் பண்ணல, இவன் தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தன்னையே நம்பி வந்தவளை தவிக்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். அது சந்தர்ப்பம், சூழ்நிலை. என்ன பொல்லாத சந்தர்ப்பம்? எப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே அவனுக்கு இன்னொரு பொண்ணோட நினைப்பு வரக்கூடாது. இப்படிப்பட்டவங்களை என்னால ஏத்துக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்றவனோ பச்சை புள்ளைய கொல்றவனோ ஒண்ணு. இந்த மாதிரி கதெல்லாம் உனக்கு எங்க கிடைக்குதுன்னே தெரியலையே. என்னங்க, இப்ப உண்மையை சொன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துடும். இப்போதைக்கு மௌனமா இருக்கிறதா நல்லது. அம்மா, யார் நீங்க? ஐயா இருக்காரா? இருக்காரு. நான் அவருக்கு தெரிஞ்சவங்க தான், அவரை பார்க்கணும். உள்ள போங்க. சார், சார், ஆமா ஸ்வாதி, வா. என் வீட்டுக்கு தனியா வந்திருக்க? ஆச்சரியமா இருக்குமா? என்ன ஆச்சரியம்? உங்க வீட்டுக்கு மனுஷங்க யாருமே வந்தது இல்லையா? ஆர்கேயோட பொண்ணு இல்லையா, அதான் உன் பேச்சும் அதே மாதிரி இருக்கு. அம்மாடி, உங்க அப்பாவும் நானும் இப்பதான் எதிரி. அதுக்கு முன்னாடி திக் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு இன்னைக்கு ஆட்டோல தனியா வந்து இறங்குறத பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? எனக்காக படுற கவலைய உங்க மகனுக்காக படுங்க. ஏன், அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவனால ஒரு பொண்ணுக்கு தான் பிரச்சனை. என்னம்மா கண்ணு, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? உங்க பையனை கூப்பிடுங்க, எல்லா சம்பந்தத்தையும் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். கண்ணா, எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிடுவான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் எதையுமே சொல்லலையே. கூப்பிடுங்க, நானே கேக்குறேன். என்னடி, நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு போறிய. கொஞ்சமாவது உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஏமான்னு எதுக்கிட்டு கூப்பிடணும்? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? உங்க மகனை கூப்பிடுங்க, சொல்றேன். அவன் இங்க இல்ல, ட்ரைனிங்காக பெங்களூர் போயிருக்கான். நல்லாவே பொய் சொல்றீங்க.
ஏய் என்ன எங்க வீட்டுக்கு வந்து என்னைய போய் சொல்றேன்னு சொல்றியா? நீங்க உண்மையை சொல்லலையே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி நடந்த உண்மையை நான் சொல்றேன், கேளுங்க. என்னம்மா சொல்ல போற கண்ணு? சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எங்க பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன் நீங்களாவே அவசரப்படுறீங்க? உங்க பையன் தப்பு பண்ணிட்டான்னு நான் சொல்லவே இல்லையே. உங்க பையன் பண்ண காரியத்தை சொல்றேன், அது தப்பா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதான் சார் நடந்தது. அந்த பொண்ணு என்னோட நாத்தனார். அவளை உங்க பையன் கெடுத்துட்டான். ஒரு பொண்ணை கெடுக்கிறது பாவம் இல்லையா? ஆனா ஏமாக அப்படிப்பட்டவன் இல்லையே. உன் நாத்தனாருங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எதுக்கு வேணா போய் சொல்லுவா, ஆனா அவ கர்ப்பத்துக்கு காரணமானவன் விஷயத்துல மட்டும் போய் சொல்ல மாட்டா. ஆனா ஆர்கே குடும்பம் எப்படி வேணாலும் பேசும். ஓ நாத்தனார் கெட்டதுக்கு யார் காரணமோ அங்க போய் நியாயத்தை கேளு. இப்ப அவுட். மகளிர் காவல் நிலையம் போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க படிச்சவங்க, நானும் தெரிஞ்சவங்க. ஏதாவது ஒரு அசிங்கம்னா உங்களால தாங்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானே நேர்ல வந்தேன். நான் உங்களை தேடி வந்ததால என்ன கோழன்னு நினைச்சிடாதீங்க. என் பக்கம் உண்மை இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் நாத்தனாரை கெடுத்ததுக்காக உங்க மகனையும் உங்க மகனை ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறதால உங்களையும் ஒரு கை பார்க்காம நான் விட மாட்டேன். அப்படி பார்க்கலனா என் பேர் ஸ்வாதியே இல்ல. இன்ஃபேக்ட் நான் ஆர்கேவோட மகளே இல்ல. சபதம் போட்டாச்சுல, போ. எங்க போய் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இந்த பாருமா, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் உங்க அப்பாவோட நான் பழகின பழக்கம்தான். மரியாதையா போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டியது வரும்.